ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம். அடியார்களுக்கு வணக்கம். என் அன்பு அடியார்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காஞ்சிபுரம்னாலே கோயில்கள் நிறைந்த ஊர்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த ஊருக்குள்ளே ரொம்ப அமைதியாகவும் அதே சமயத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம் இருக்கு. அதுதான் ஓணகாந்தன் தளி. வாழ்நாள் முழுக்க பணப்பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க, மன நிம்மதி இல்லாம தவிக்கிறவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தலம், முக்கியமான கோயில் இது. இந்த கோயில் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? வாங்க இந்த ஆன்மீக பயணத்துக்குள்ள போகலாம். முதல்ல இந்த கோயிலோட புராணத்தை பத்தி பார்க்கலாம். இந்த கோயிலோட பேருக்கு பின்னாடியே ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை இருக்கு. ஓணன் காந்தன் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் இங்க வழிபட்டு பேரு பெற்றதுனால இந்த கோயிலோட பேரு ஓணகாந்தன் தளி. அது மட்டும் இல்லாம சலந்தாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வணங்கின லிங்கமும் இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியம், சுந்தரர் பாடின பதிகம் தான். சுந்தரர் பல கோயில்களை போய் பல பதிகங்கள் பாடி பொன்னும் பொருளும் இறைவன்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காரு. அப்படி பெரிய நிறைய பொன் பெற்ற தலத்துல இதுவும் ஒரு தலம். இந்த தலத்துல நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு அப்படின்னு ஒரு பதிகத்தை சுந்தர பெருமான் உருக்கமா பாடினாராம். இந்த பாட்டோட 5வது பதிகம் பாடும்போது சிவபெருமான் பக்கத்துல இருக்க புளிய மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாராம். சுந்தரர் அவரை கண்டுபிடிச்சு அங்க போய் பதிகம் பாட அந்த புளிய மரத்துல இருந்த எல்லா காய்களையும் தங்கமா மாத்தி அந்த தங்கத்தையே சுந்தரருக்கு கொடுத்தாராம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நிஜமாவே இந்த கோயில் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போறதுன்னு பார்க்கலாம். நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு மேற்கே சர்வ தீர்த்தம் இருக்கு. நீங்க அங்கிருந்து வடமேற்கே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனீங்கன்னா பஞ்சுப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அந்த ஊர்ல இருக்க துணை மின் நிலையத்துக்கு நேர் எதிரே இந்த கோயில் ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப கம்பீரமா இருக்கு. இந்த கோவில்ல ஓணேஸ்வரர், காந்தேஸ்வரர், சலந்தேஸ்வரர் அப்படின்னு 3 சிவலிங்கங்கள் இருக்கு. இங்க இருக்க ஓங்கார கணபதி கிட்ட போய் மெதுவா காது வச்சு கேட்டீங்கன்னா ஓங்கிற நாதம் கேக்குன்னு பல பக்தர்கள் சொல்றாங்க. காஞ்சிபுரத்துல இருக்க எல்லா சிவ ஆலயங்களை போல இந்த ஆலயத்துக்கும் அம்பாளாது காஞ்சி காமாட்சி தான். அதனால அம்பாளுக்குன்னு இங்க தனியா பிரகாரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல எல்லாருக்கும் பண தேடலும் வேலைப்பழுவும் ரொம்ப அதிகமா இருக்கு. மனசு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துக்கு போய் ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்தாலே போதும், மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். சுந்தர பாடிய பதியத்தை முடிஞ்சா தினமும் கேளுங்க. இல்லைன்னா ஒரு முறை இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா கண்டிப்பா நல்ல மாற்றம் தெரியும். காஞ்சிபுரம் பக்கம் போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு அழகான கோவிலோட ஆன்மீக தகவல்களோட நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார், கையில் ஒன்றும் காணும் இல்லை கல்லடி தொழுதுயின் நல்லால், ஐவர் கொண்டிங் காட்டங்காடி ஆள் குளிப்பட்டேழுந்து வேணும் குயுமார் ஒன்று அருளி செய்யீர் ஓணகாந்தன் தளி உள்ளீரே. பொன் தரும் பதிகம்.